அண்ணாதுரை 15, ராமையன் 35, வெங்கடேசன் ஆமாம்பா டீ கடை அவன் வரவன் கடன் குடிச்சிட்டு போறானுவா. சரி அதான் நோட்டு போட்டு எழுதிட்டு இருக்கிறேன். என்னடி என்ன சரி பிஸ்னஸ் பண்ண போறியா? ஆமாண்டி ஏற்கனவே பண்ண பிஸ்னஸ்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே டீச்சர் வேலைக்கு போகிறாங்க, என்னை பிஎட் படிக்க வைங்கன்னா படிக்க வச்சேன். டீச்சர் வேலைக்கு போனேன் 1,00,000 எடுத்து வந்தேன், ஒரு ரூமில் கொண்டு வச்சு. ரெண்டாவது அது போர் அடிச்சுட்டு டைலர் கற்றுக்கிறாங்க, டைலர் கடை வைக்க போகிறேன்னு சொன்னேன். அதையும் அனுப்பிச்சி விட்டேன். போனேன், கற்றுக்கிட்டேன், தைச்சேன். லட்சமாக எடுத்து வந்து கொடுத்தேன். ரெண்டாவது ரூமும் ஃபுல்லாக்கி ஆயிடுச்சு. இப்போ மூணாவது இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறேன். துணி கடை அது என்ன புட்டிக்ஸு? சரி அதை வைக்க போகிற இருக்குது. இருக்கிற 2 ரூமும் ஃபுல்லாகிட்டு லட்சமாக சம்பாதிச்சு கொடுத்துருங்க. இப்போ அது இல்லாமல் இப்போ 3வது ரூமும் ஃபுல் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வேலை கற்றுக்கிறியா? சரி இவன் மட்டும் நம்மளே சம்பாதிச்சுட்டா வேற ஊரில் உள்ளவங்க ஊரில் உள்ள பணத்தை எல்லாத்தையும் நம்மளே சம்பாதிச்சுட்டா மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க பணத்துக்கு? இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன், சத்தியமாக கை விட்டுருக்கேன். நம்ம நீ சம்பாதிச்சு கொடுத்ததுதான் போதும். உண்மையானதையே பாவம் அந்த ஊர் மக்கள் அவங்கள ஏதாவது கொஞ்சம் நேரம் சம்பாதிச்சுக்கோங்களா? ஏன் எல்லா பணத்தையும் நீயே சம்பாதிக்க ஓடி அங்கே மாடு மேய்ச்சிட்டு போய் அவுத்து கட்டிட்டு அந்த சாணி அடி போடும் வந்துட்டாயா? ஒரு வேலையும் ஒழுங்கா செய்யறதில்ல. அந்த வேலை செய்யறேன் இந்த வேலை செய்யறேன்னு என் உயிர் எடுக்குது. ஏற்கனவே இந்த பயணம் போனவங்களுக்கு நான் கடன் 5 ரூபா 10 ரூபா எழுதி என் காலம் போயிருக்கு. காலைல டீ குடிக்க வரானோ ஒரு 10 ரூபா கையில் எடுத்து வர மாட்டாங்க. இங்கே வந்து குடிச்சதுக்கப்புறம் கடை சொல்லிட்டு போகிறான். இவன் என்னன்னா அசால்ட்டாக வந்து 50,000 கொடு 1,00,000 கொடுங்க. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போனே நம்பிக்கை இல்லையா?